அன்பான நண்பர்களே, ஜப்பான் தலைநகர் டோக்கியோ உலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். ஆயிரக்கணக்கான மக்கள் அவசரமாக ஆபீஸுக்கு ஓடுகிறார்கள், ரயிலை பிடிக்க ஓடுகிறார்கள். யாருக்கும் நிற்பதற்கு கூட நேரமில்லை. ஆனால் அந்த பரபரப்பான கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் ஒரு நாய் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறது. அது உயிருள்ள நாய் அல்ல, ஒரு வெண்கல சிலை. எதுக்கு ஒரு நாய்க்கு சிலை வைத்திருக்கிறார்கள், அதுவும் இவ்வளவு பரபரப்பான முக்கியமான ஒரு இடத்தில்? அந்த சிலைக்கு பின்னால் ஒரு பெரிய காதல் கதை இருக்கிறது. ஆனால் இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான காதல் அல்ல, ஒரு மனிதனுக்கும் அவரோட செல்ல பிராணிக்கும் இடையிலான ஒரு உன்னதமான பாசக்கதை. மனிதர்கள் ஏமாற்றுவார்கள், கூடவே இருந்து கொண்டு முதுகில் குத்துவார்கள். ஆனால் மிருகங்கள் ஏமாற்றாது. தன்னுடைய எஜமான் செத்துப்போனது கூட தெரியாமல் அவர் சாயங்காலம் வந்து விடுவார், கண்டிப்பாக வந்து விடுவார் என்று நம்பி 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 9 வருஷம் 9 மாசம் 15 நாட்கள் பனியிலும் மழையிலும் காத்திருந்த அந்த ஜீவனை பார்த்து ஜப்பான் நாடே அழுதது. நண்பர்களே, நன்றி மறப்பது நன்றன்று என்று நாம் படித்திருக்கிறோம். ஆனால் நன்றி என்றால் என்ன என்று வாழ்ந்து காட்டிய அந்த ஹச்சிகோவினுடைய கண்ணீர் கதையை இந்த பதிவில் விரிவாக பேசலாம். 1924ஆம் வருஷம் டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் பெயர் ஹிடேசபுரோ யூனோ. அவருக்கு நாய்கள் என்றால் உயிர். ஆனால் அவர் தேடிக்கொண்டிருந்தது ஒரு ஸ்பெஷலான ஜப்பானிய நாய் வகை. அதற்கு அகிட்டா என்று பெயர். நீண்ட தேடுதலுக்கு பிறகு ஒரு விவசாயியிடமிருந்து அவருக்கு ஒரு குட்டி நாய் கிடைத்தது. தங்க கலரில் உருண்டையாக ஒரு கரடி குட்டி மாதிரி இருந்தது அந்த நாய். யூனோக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அந்த நாய்க்கு ஹச்சிகோ என்று பெயர் வைத்தார். ஜப்பானிய மொழியில் ஹச்சி என்றால் 8. 8 என்பது அவருடைய அதிர்ஷ்ட இலக்கம். யூனோ அந்த நாயை ஒரு நாய் மாதிரி வளர்க்கவில்லை, தன்னோட சொந்த பையன் மாதிரி வளர்த்தார். அதற்கு தனியாக சாப்பாடு, குளிக்க வைப்பது, அதனோடு பேசுவது என்று 2 பேரும் பிரிக்க முடியாத நண்பர்கள் போல மாறிப்போனார்கள். இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான பழக்கம் இருந்தது. காலையில் ப்ரொஃபசர் வேலைக்கு போகும்போது ஹச்சிகோ அவர் கூடவே ரயில் ஸ்டேஷன் வரைக்கும் போகுமாம். அவர் ட்ரெயின் ஏறி போனதுக்கு பிறகு மீண்டும் வீடு திரும்பும். ஆனால் சாயங்காலம் சரியாக 3 மணி ஆனதும் ஹச்சிகோ தானாகவே வீட்டை விட்டு கிளம்பி நேராக அந்த ஷிபுயோ ரயில் ஸ்டேஷனுக்கு வந்து விடுமாம். சரியாக 3 மணிக்கு ட்ரெயின் அங்கே வந்து நிற்கும். அதிலிருந்து ப்ரொஃபசர் இறங்கி வருவார். தன்னோட எஜமானை பார்த்த உடனேயே ஹச்சிகோ செய்யக்கூடிய அந்த சேட்டை இருக்கிறதே, வாலாட்டி அவர் மேல் தாவி அவ்வளவு சந்தோஷப்படுமாம். அதற்கு பிறகு 2 பேரும் ஒன்றாக நடந்து வீட்டுக்கு போவார்களாம். இது ஒரு நாள் கதை அல்ல, தினமும் இதுதான் பழக்கமாக நடந்தது. அந்த ஸ்டேஷன்ல இருந்த எல்லோருக்கும் இவர்களை தெரியும். பாருங்க, 3 மணி ஆனா இந்த நாய் ஆஜராகிடும் என்று சொல்லி ஆச்சரியமாக பார்ப்பவர்கள் அந்த ஸ்டேஷனில் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விதி ஒரு நாள் 3 மணியை நிரந்தரமாக நிறுத்த காத்திருந்தது. மே மாதம் 21ஆம் தேதி 1925ஆம் ஆண்டு ஒரு சாதாரண நாள். வழக்கம் போல காலையில் ப்ரொஃபசர் கிளம்பினார். ஹச்சிகோ ஸ்டேஷன் வரைக்கும் வழி அனுப்பியது. ஆனால் அன்றைக்கு ப்ரொஃபசர் முகத்தில் ஒரு சின்ன சோர்வு இருந்தது. யூனிவர்சிட்டியில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது திடீரென்று ப்ரொஃபசருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அவர் சரிந்து விழுந்தார். வைத்தியர்கள் எவ்வளவோ போராடியும் அவருடைய உயிர் அங்கேயே பிரிந்தது. அவர் திரும்ப வீட்டுக்கு வரவில்லை. இங்கே ஷிபுயா ஸ்டேஷனில் மணி 3 ஆகிறது. ஹச்சிகோ வந்து உட்கார்ந்து இருக்கிறது. ட்ரெயினும் வந்தது, கதவும் திறந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் இறங்கி போகிறார்கள். ஹச்சிகோ ஒவ்வொருத்தர் முகமாக பார்க்கிறது. என் எஜமான் வருவார், அந்த கோட் போட்டுக்கொண்டு சிரித்து கொண்டே வருவார் என்று தேடுகிறது. கூட்டம் கரைந்து போனது, ஸ்டேஷன் காலியானது. ஆனால் ப்ரொஃபசர் வரவில்லை. ஹச்சிகோவுக்கு புரியவில்லை. ஒருவேளை அடுத்த ட்ரெயினில் வருவாரோ என்று நினைத்தது. இரவு வரைக்குமே காத்து கொண்டிருந்தது. பசி வயிற்றை கிள்ளியது, தாகம் எடுத்தது. ஆனால் அது அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. கடைசியாக ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து துரத்தியதற்கு பிறகுதான் வீட்டுக்கு போனது. ஹச்சிகோ மீண்டும் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறது. அடுத்த நாள் 3 மணி மீண்டும் வருகிறது. நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாதங்களாச்சு, மாதங்கள் வருஷங்களாச்சு. ப்ரொஃபசர் இறந்து விட்டார், அவர் உடம்பை அடக்கம் செய்து விட்டார்கள் என்கிற விஷயம் அந்த வாயில்லாத ஜீவனுக்கு எப்படி தெரியும்? ப்ரொஃபசரோட மனைவி அந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறொரு ஊருக்கு போய்விட்டார்.
ஹச்சிகோவை அவருடைய உறவினர் ஒருவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்திருந்தார். ஆனால் ஹச்சிகோ அங்கே இருக்காமல் எப்படியோ தப்பி பல கிலோமீட்டர் ஓடி மீண்டும் அந்த பழைய வீட்டுக்கு வந்தது. அங்கே அவர் இல்லை என்று தெரிந்ததும் நேராக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனது. வருஷங்கள் ஓடியது. ஹச்சிகோவுடைய அந்த அழகான தங்க கலர் முடி அழுக்கடைந்து போனது. சாப்பாடு சரியாக கிடைக்காமல் எலும்பும் தோலுமாக ஆனது. தெருவில் போகிறவர்கள் அதை கல்லால் அடித்தார்கள். சில நாய்கள் கடித்து குதறின. அதில் அதனுடைய காது ஒன்றும் காயத்துக்குள்ளானது. ஆனால் எவ்வளவோ அடி வாங்கினாலும் மணி 3 ஆனதும் அந்த கேட் வாசலில் போய் உட்கார்ந்து கொள்ளுமாம். வெயில் கொளுத்தும், மழை பெய்யும், பனி கொட்டும். ஆனால் ஹச்சிகோ அசையாது. அந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்தவர்கள், பக்கத்து கடைக்காரர்கள் எல்லாம் இதை கவனிக்க ஆரம்பித்தார்கள். பாவம்டா இந்த நாய், செத்த எஜமானுக்காக இப்படி தவம் கெடுக்கிறது என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள். அவர்கள் அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு, தண்ணீர் கொடுக்க ஆரம்பித்தார்கள். 1932 ஜப்பான் பத்திரிகை ஒன்றில் ஹச்சிகோவை பற்றி செய்தி வந்தது. அந்த முதிய நாய் இன்றும் காத்திருக்கிறது, த ஓல்ட் டோக் வெயிட்ஸ் என்று ஹெட்லைன் போட்டிருந்தார்கள். அதை படித்து ஜப்பானிய மக்கள் அழுதார்கள். நாலா பக்கமும் இருந்து மக்கள் ஹச்சிகோவை பார்க்க வந்தார்கள். அதற்கு சாப்பாடு கொடுத்தார்கள். அதன் கழுத்தில் மாலை போட்டார்கள். ஆனால் ஹச்சிகோவோ எதையும் கண்டுகொள்ளவில்லை. அதோட கண்கள் அந்த ரயில்வே ட்ரெக்கையே பார்த்து கொண்டிருந்தது. என் எஜமான் வருவார், கண்டிப்பாக வருவார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் அதை உயிரோடு வைத்திருந்தது. மார்ச் 8, 1935 ஹச்சிகோவுக்கு வயதாகிவிட்டது. உடம்பும் சோர்வடைந்து விட்டது. அன்றைய தினம் இரவு பயங்கரமான பனி. வழக்கம் போல ஸ்டேஷன் வாசலில் படுத்திருந்தது. உடம்பில் தெம்பு இல்லை. மூச்சு விட கஷ்டமாக இருந்தது. மெதுவாக கண்ணை மூடியது. 9 வருஷம் 9 மாதம் 15 நாட்கள் காத்திருந்த அந்த தவம் முடிவுக்கு வந்தது. ஹச்சிகோ தன்னோட கடைசி மூச்சை விட்டது. ஆனால் நான் ஒன்று நம்புகிறேன் நண்பர்களே, அது சாகும்போது சந்தோஷமாகத்தான் இறந்திருக்கும். ஏனென்றால் அதோட கனவுல அந்த ரயில் கதவு திறந்திருக்கும். அதோட எஜமான் ப்ரொஃபசர் யூனோ சிரித்துக்கொண்டே இறங்கி வந்திருப்பார். ஹச்சிகோ ஓடி போய் அவரை கட்டி பிடித்திருக்கும். இனிமேல் அவர்களை யாராலும் பிரிக்க முடியாது. ஹச்சிகோ இறந்த செய்தி கேட்டு ஜப்பானே ஸ்தம்பித்தது. ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை விட அதிகமாக அந்த நாய்க்கு இறுதி சடங்கு செய்தார்கள். அதோட உடல் பதப்படுத்தப்பட்டு மியூசியத்தில் வைக்கப்பட்டது. அது காத்திருந்த அதே இடத்தில் ஒரு வெண்கல சிலையும் செய்தார்கள். நண்பர்களே, ஹச்சிகோ ஏன் அப்படி செய்தது? இதுக்கு பின்னால ஒரு உளவியல் இருக்கிறது. மனிதர்களோட அன்பு பெரும்பாலும் டிரான்சாக்ஷனல், வியாபாரம் போன்றது. நீ எனக்கு இதை செய்தால் நான் உனக்கு அன்பாக இருப்பேன் என்று இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் உளவியலாளர் கார்ல் ராஜர்ஸ் சொல்கிற மாதிரி விலங்குகளோட அன்பு அப்படி அல்ல. அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட், நிபந்தனையற்ற அன்பு என்று சொல்லுவார்கள். நீங்க ஏழையாக இருந்தால் என்ன, பணக்காரனாக இருந்தால் என்ன, அழகாக இருங்க, அசிங்கமா இருங்க, நாய் உங்களை ஜட்ஜ் பண்ணாது. நீங்கள் வெளியே போய் வீட்டுக்கு வரும்போது உலகத்திலேயே மிகச்சிறந்த நபரை பார்ப்பது போல அது கொண்டாடும். அந்த அன்பு மனிதர்களிடம் கிடைக்காது. ஹச்சிகோவுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவர் என் உலகம். அந்த உலகத்துக்காக அது தன் உயிரையே கொடுத்தது. இன்றைக்கு ஷிபுயோ ஸ்டேஷனில் காதலர்கள் சந்திக்கிறார்கள், நண்பர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் சாட்சியாக அந்த ஹச்சிகோ சிலை உட்கார்ந்திருக்கிறது. அன்பு என்றால் என்ன என்று உலகத்துக்கே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறது.